வைகுண்ட ஏகாதசியின் மகிமை. வைகுண்ட ஏகாதசியின் பலன். அதிக வலிமை பெறும் பொருட்டு அமுதம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இந்த திருப்பார்க்கடலில் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்தனர். தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியையும் அசுரர்கள் தலைப்பகுதியும் பிடித்து கொண்டு அமுதம் கடைய தொடங்கினார். ஒரு கட்டத்தில் மந்திரகிரி மலையானது வாசுகியின் பிடியில் இருந்து விடுபட்டு கடலுக்குள் முழுக ஆரம்பித்தது. அப்போது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், அதாவது ஆமை எடுத்து கடலுக்குள் சென்று முழுகிய மந்திரகிரி மலையை தனது முதுகில் தாங்கி அதை மேலே கொண்டு வந்தார். தொடர்ந்து தேவர்களும் அசுரர்களும் அந்த மலையை கொண்டு திருப்பார்க்கடலை கடைந்தனர். அமுதம் கடைந்த நாள் தசமி, மறுநாள் ஏகாதசி திதி அன்று வலி பொறுக்க முடியாத வாசுகி பாம்பு கடலுக்குள் தனது நஞ்சை உமிழ்ந்தது. அப்போது அமிர்தமும் கடலில் தோன்றியது. வாசுகி பாம்பு கக்கிய ஆலகால விஷமும் அமுதமும் ஒன்று சேர்ந்து ஆலகால ஆனது. அதனால் அவர்கள் அதை பருக முடியாமல் தவித்தனர். உடன் சிவபெருமான் உதவியை அவர்கள் நாட அவர் விஷத்தினை தானே எடுத்து உட்கொண்டார். தான் உட்கொண்ட விஷத்தை விழுங்காமல் கழுத்தாகிய கண்டத்திலேயே தேக்கினார். அதன் காரணமாக அவரது மேனி நீல நிறமானது. அவரும் நீலகண்டர் ஆனார். வாசுகி கக்கிய விஷத்தின் கொடுமையிலிருந்து தேவர்களையும் அசுரர்களையும் காத்த சிவபெருமான் மீண்டும் அவர்களை திருப்பார்க்கடலை கடையுமாறு கூறினார். அதன் தொடர்ச்சியாக அதிலிருந்து முதலில் லக்ஷ்மி தோன்றினாள். தொடர்ந்து ஐரவதம் என்ற வெள்ளை யானை, காமதேனு, கற்பதரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி, சூடாமணி, உச்சைஸ்வரம் என்ற குதிரை, ராகு, கேது, சுக்கிரன் போன்றவை தோன்றின. லக்ஷ்மியை திருமால் ஏற்க மற்ற அனைத்தையும் தேவர்கள் எடுத்துக்கொண்டனர். இவை அனைத்தும் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி திதியில் நடைபெற்றதாக ஐதீகம். அதற்கு பின்னரும் திருப்பார்க்கடலை கடையும் பணி தொடர்ந்தது. மறுநாள் துவாதசி திதி அன்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது. அசுரர்களுக்கு கொடுக்காமல் அதை தேவர்கள் கைப்பற்றி உண்டனர். ஆனால் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்க காரணமான சிவபெருமானுக்கு நன்றி கூற அவர்கள் மறந்துவிட்டனர். பிரம்மா நினைவுபடுத்திய பிறகே தேவர்களுக்கு நினைவு வந்தது. அனைவரும் சிவபெருமானுக்கு நன்றி கூறி வணங்கினர். ஆகவேதான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி திதியில் அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து சித்திரகுப்தர வழிபட்ட ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்து அமுதம் கிடைத்த பலன் நமக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். ஆகவேதான் இந்த சன்னதியில் வைகுண்ட ஏகாதசி பெரிதும் விசேஷம். சகல சாபங்களையும் போக்கும் எம்பெருமானை தரிசனம் செய்து பெருமானின் அருளை பெற கோருகிறோம். திருப்பார்க்கடலில் மற்றொரு விசேஷம் பார்த்திங்கன்னா, ரங்கநாதர் பெருமாள் கோவிலுக்கு அருகில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு. அதில் பெருமாள் சிவலிங்கத்து மேலே பெருமாள் நின்றுட்டுருப்பார். இந்த உலகத்திற்கு அறியும் சிவனும் ஒன்று என்று காட்சி தராங்க. எல்லாரும் வணங்கிட்டு அவருடைய அருளாசியை பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.